ஒரு பச்சிளம் குழந்தையை நாங்கள் அழைத்து, பச்சிளம் குழந்தை என்றால் மழலை, நமது இரு கரங்களிலே நாங்கள் தாங்கக்கூடிய ஒரு குழந்தை. அந்த குழந்தையை அழைத்து லவ், அன்பு என்றால் என்ன என்று கேட்டால், நான் அறிந்த மட்டில் நினைவு கொண்ட அந்த குழந்தை தாயை பார்க்கலாம். அந்த குழந்தையினுடைய இமைகள் மேலே சென்று தாயை பார்க்கலாம். அல்லாவிட்டால் அந்த குழந்தையை யார் அரவணைக்கிறார்களோ அவர்களை பார்க்கலாம். ஒரு சிறு பிள்ளையை அழைத்து லவ், அன்பு என்றால் என்ன என்று கேட்டால், அந்த சிறு குழந்தை ஓடி சென்று நம்மை ஹக் பண்ணி அரவணைத்து இதுதான் அன்பு என்று சொல்லலாம். இல்லாவிட்டால் ஒரு வளர்ந்த ஒரு வாலிபனை அழைத்து, ஒரு இளம் பிள்ளையை அழைத்து அன்பு என்றால் என்ன என்று கேட்டால், அவர்களுக்குள்ளே பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான பதில்கள் இருக்கக்கூடும். ஒரு கட்டிளமை பருவத்திலே இருக்கின்ற ஒரு மகளையும் ஒரு மகனையும் அழைத்து அன்பு என்றால் என்ன, லவ், what does it mean by love, அன்பு என்றால் என்ன என்று கேட்டால், அவர்கள் கீழே பார்க்கலாம், மேலே பார்க்கலாம், சிந்திக்கலாம், தடுமாறலாம். அவர்களுடைய வயதை பொறுத்து, அவர்களுடைய சூழ்நிலை பொறுத்து. ஒரு கணவரை பார்த்து அன்பு என்றால் என்ன என்று கேட்டால், உண்மைக்கும் எனக்கு தெரியாது. ஒரு கணவற்று தான் கேட்கணும் அன்பு என்றால் என்ன என்று சொல்லி. ஒரு மனைவியை பார்த்து அன்பு என்றால் என்ன என்று கேட்டால், திருமணமான ஒரு மனைவி அவர்களுடைய வாழ்க்கை சூழலை பொறுத்து, அவர்கள் அனுபவித்த அனுபவங்களை பொறுத்து, அவர்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை பொறுத்து அன்பு என்றால் என்ன என்று சொல்லலாம். வாழ்ந்து முதிர்ச்சி அடைந்த ஒரு முதியவரை பார்த்து அன்பு என்றால் என்ன, தாத்தா, பாட்டி, அம்மம்மா, அன்பு என்றால் என்ன என்று கேட்டால், அவர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அன்பு என்றால் இப்படித்தான் என்று சொல்லி நமக்கு வரை விளக்கணம் கொடுக்க முடியும். பிரியமான உறவுகளே, ஆண்டவருடைய புனித வியாழன், ஆண்டவர் நாம் வணங்குகின்ற வாழும் தெய்வத்தினுடைய பெருவிழா, குருத்துவத்தை ஏற்படுத்திய திருநாள், துறவரத்தை உருவாக்கிய திருநாள். ஒரு துறவியை பார்த்து, ஒரு குருவானவரை பார்த்து, ஒரு அருட் சகோதரியை பார்த்து, சிஸ்டர், அன்பு என்றால் என்ன, ஃபாதர், அன்பு என்றால் என்ன என்று கேட்டால், அவர்களுடைய அனுபவத்தை பார்த்து அவர்கள் ஒரு வரைவிலக்கணம் கொடுப்பார்கள். இவை எல்லாவற்றையுமே நாங்கள் ஒரு மையத்துக்குள்ளே கொண்டு வருவதுதான் பிரியமான உறவுகளே இன்றைய நாளினுடைய பெருவிழா. இவை எல்லா அனுபவங்களையுமே குழந்தை, மழலை, கட்டிளமை பருவம், வாலிப பருவம், திருமணமான கணவர், திருமணமான மனைவி, ஒரு தனி வாழ்க்கையை வாழுகின்ற ஒரு நபர், துறவி, ஆன்மீக பணியிலே வாழ்கின்ற ஒரு நபர், அருட் சகோதரி, இவர்கள் எல்லாருடைய அன்பையும் ஒன்று படுத்திய ஒரு மையம்தான் கிறிஸ்துவினுடைய அன்பு. அந்த அன்பை அவர் எவ்வாறு வெளிப்படுத்துகின்றார் என்றால், தன்னுடைய அன்பு சிலர்களை பார்த்து, நான் உங்களுடைய பாதங்களை கழுவி உங்களை என்னோடு இணைத்துக் கொள்கின்றேன். நீங்கள் என்னை கடவுள் என்று சொல்கிறீர்கள், நீங்கள் என்னை ஆண்டவர் என்று சொல்கிறீர்கள், நீங்கள் என்னை தெய்வம் என்று சொல்கிறீர்கள். சக்தி வாய்ந்தவர், வல்லமை உள்ளவர், எல்லாம் படைத்தவர், எல்லாவற்றையுமே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுள்ளவர், பிறப்பு தொடக்கம் இறப்பு வரை
கருவறை தொடக்கம் கல்லறை வரை எல்லாவற்றையுமே ஆளுகின்ற அந்த தெய்வம், நீங்கள் என்னை கடவுள் என்று சொல்கிறீர்கள், இதோ நான் உங்களுடைய பாதங்களை கழுவுகின்றேன். இதுதான் அந்த தெய்வத்தினுடைய, அந்த வல்லமை பொருந்திய அந்த மகா தெய்வத்தினுடைய அன்பினுடைய வெளிப்பாடு. அன்பு தாழ்ச்சி உள்ளது, அன்பு பொறுமை உள்ளது, அன்பு இரக்கம் உள்ளது, அன்பு காதல் உள்ளது, அன்பு உணர்வு உள்ளது. அன்பிற்கு இருமாப்பு கிடையாது, அன்பிற்கு தலைக்கணம் கிடையாது, அன்பிற்கு சுயநலம் கிடையாது, அன்பிற்கு அகந்தை கிடையாது, அன்பிற்கு ஆணவம் கிடையாது, அன்பிற்கு செருக்கு கிடையாது, அன்பிற்கு நான் என்கின்ற மகந்தை கிடையாது. கிறிஸ்துவின் அன்பு பாதங்களை கழுவுகின்ற அன்பு, நமது பாவங்களை கழுவுகின்ற அன்பு, நம்மை அரவணைக்கின்ற அன்பு. அந்த அன்புக்குள்ளே இணைவதற்கு ஆண்டவரிடத்திலே, வாழும் கடவுளிடத்திலே இந்த பெரிய வியாழன் அன்று நாங்கள் வரம் கேட்போம். ஆமேன்.